வெளிநாடு பயணத்தை பற்றி அதிமுக பொதுச் செயலர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வெளிநாடு பயணம் அது எல்லாருக்கும் தெரியும். தமிழக முதலமைச்சர் இதுவரை 4 முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்து இங்கே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கி இருப்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதை டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் அவர்களும் தெளிவாக நேற்று விளக்கி இருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட அவர் ஜெர்மனியிலே கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபாய்க்கு அவர் ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார். மிக விரைவில் நடைபெறும். இன்று இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு லண்டனிலே நடைபெறுகிற அங்கே இருக்கிற தமிழர்களையும் அங்கே இருக்கிற தொழில் முனைவோர்களையும் சந்தித்து இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் வருவதற்கும் அந்த தொழிற்சாலைகளின் மூலமாக வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அவர்களைப் போல வெறும் இங்கே சுற்றிவிட்டு அவர்கள் மக்களை ஏமாற்றுபவர் அல்ல தமிழக முதலமைச்சர். அங்கே இருந்த பொழுதும் கூட அவர் எந்த அளவிற்கு தமிழகத்தின் மீது கவனம் செலுத்துகிறார் என்பதற்கு உதாரணம்தான் நேற்றைக்கு சென்னையிலே அதிகமாக மழை பொழிந்து வெள்ளம் வந்த பொழுது அங்கே இருந்து கொண்டே இங்கே இருக்கிற அதிகாரிகளை அவர் தொடர்பு கொண்டு அதற்கான உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்கச் சொல்லியிருக்கிறார். துணை முதலமைச்சர் அவரிடமும் இன்றைக்கு கூட பேசி அவைகளையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து போய் சென்று பார்வையிடுங்கள் என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழக முதல்வர் தளபதி அவர்களோடு இங்கு சென்றாலும் தமிழ்நாடு தமிழர் என்ற உணர்வோடு செயல்படுகிறார். திராவிட மாடல் ஆட்சிக்கு உதாரணமாக செயல்படுபவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதற்கு அவர் சென்றிருக்கிற வெளிநாட்டு பயணம் ஒரு எடுத்துக்காட்டு. அதிமுக வந்து RSS வழிநடத்துவது தவறு இல்லை, அதுல என்ன தவறு இருக்குன்னு எழுமுறை அதை போய் நீங்க இவர்கிட்டே கேளுங்க, இபிஎஸ்ட கேளுங்க.